ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் வாடகை மையம் PLCHC வீடியோவிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டாப்பிக்கில் வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை வாடகைக்கு நீங்கள் எடுக்கிறாங்க எப்படி. PLCHC என்பது பிளாக் லெவல் கஸ்டம் ஹியரிங். சிறு மற்றும் நன்கு பயிரிடும் விவசாயிகள் மிக குறைந்த விலையில் இயந்திரங்களை வாடகைக்கு பெறும் வகையில் அரசால் வழங்கப்படும் சலுகை திட்டம். எப்படின்னா, சிறு மற்றும் நன்கு பயிரிடும் விவசாயிகளுக்கு மிக மிக குறைந்த விலையில் இப்போ இயந்திரங்களை வாடகைக்கு பெறும் சலுகை திட்டமாக. இப்போ எப்படின்னா, டிராக்டர் உழவு ஓட்ட, இல்லாட்டி இப்போ நெல் நாற்று பயிரிட, இல்லாட்டி நாற்று பயிரிட்டு நெல்லாக வந்ததுக்கப்புறம் அதை அறுக்கிறதுக்கு, இல்லாட்டி அறுத்து அரிசியாக மாற்ற, அதை போய் நம்ம ஒரு சொசைட்டியில் போய் நம்ம அந்த நெல்லை போடுறதுக்கு இயந்திரங்களை மானிய விலைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். எப்படிங்களா, மத்திய அரசு 40% வரை மானியம் இதுக்கு கொடுக்குறாங்க. SC ST சிறுபான்மையினர் பெண்களுக்கு 50% அதுக்கு மானியம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டிராக்டரோட 2000 ரூபானா, நீங்கள் இது மூலம் PLCHC மூலம் நீங்கள் பண்ணிங்கன்னா 2000 ரூபா கொடுக்க தேவையில்ல, 1000 ரூபா கொடுத்தா போதும். இதை நீங்கள் பெறுறதுக்கு மாவட்ட வேளாண் அலுவலகம், பஞ்சாயத்து ஒன்றிய அலுவலகம், நாட்டுப்புற வளர்ச்சி அலுவலகம் இந்த திட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த திட்டம் விவசாயிகளின் செலவை குறைத்து வருமானத்தை பெருக்க உதவுகிறது. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா www.agrimissionary.nic.in என்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது முழுக்க வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை வாடகைக்கு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு மானியம் கொடுக்குற திட்டம். சரிங்களா, கிட்டத்தட்ட மத்திய அரசு 40% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இதுவே SC ST சிறுபான்மையினர் பெண்களுக்கு 50% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக டிராக்டர் ஓட்டி உழவு ஓட்டணும், ஒரு நெல் அறுவடை பண்ணணும், இல்லை நாற்று நடணும், அந்த மாதிரி இல்லை அந்த நெல்லை அறுவடை செஞ்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்கீமை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் மானியம் கிடைக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, மாவட்ட வேளாண் அலுவலகத்தையும் பஞ்சாயத்து ஒன்றிய அலுவலகத்தையும் நாட்டுப்புற வளர்ச்சி அலுவலகத்தையும் நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மானியத்தை பெறலாம். இல்லை நான் அப்படிலாம் போக விரும்பலைன்னு நினச்சிங்கன்னா www.agrimissionary.nic.in என்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பயன்பெறலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முழுக்க அவேர்னஸ் வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.